நம்ம அரோரா மணி பாக்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, நம்ம கானா வித்த மண்டைய குழப்பி பாக்ஸ் எடுக்க வச்சிருக்காங்க. இதாங்க உண்ம. எக்ஸ்பிளைன் பண்ற பேர்ல கைய புடிச்சுட்டு மண்டைய கழுவாத கொற தாங்க. அங்க ஷாம்ப போட்டு தண்ணி தாங்க தொளுக்கல. அந்த அளவுக்கு கழுவுறாங்க. நம்ம கானா வினோத்தும் சொல்றதெல்லாம் உண்மதான் அப்படின்னு நம்புறாருங்க. அப்படியே குழந்த மாரி நம்புறாரு. அவருக்கு எதுவும் தெரியல போல. நல்லா நம்புறாருங்க. இந்த அரோரா இப்படி சொல்ல சொல்ல கானா வினோத்துக்கு ஏதோ மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிட்டுருக்கு. அது மட்டும் நல்லாவே தெரியுது. கைய புடிச்சு நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ற பேர்ல நல்லா பண்ணி உட்டாங்க. நெறைய பேர் சொல்லுவீங்க, "ஏங்க கானா வினோத் என்ன குழந்தையாங்க? இவ்ளோ நாள் இருந்துட்டாரு. இது கூட அவருக்கு தெரியாம போகும்." அப்படின்னு நெனைப்பீங்க. இல்லங்க. ஆனா ஒரு கட்டத்துல இந்த மாரி ஒருத்தர் சொல்லவும், நம்பளுக்கு ஒரு மைண்ட் ஒரு மாரி சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ரோமோ 3ல போட்டாங்க பாருங்க ஒரு ஆக்டிங்கு. பாக்ஸ எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வான்னு. ரொம்ப கேவலமா தெரியுது ஆக்டிங் சொல்லிட்டு. அந்த டைம்ல வினோத் ட்ரிகர் ஆயி பாக்ஸ தூக்கிட்டாருங்க. தூக்கிட்டு கானா வினோத் சொல்ட்டாங்க. அப்ப அரோர் மூஞ்சில ஒரு சந்தோஷம் பார்க்கணுமே. சிரிக்கிறாங்க. பச்சையா சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு நெனைக்கிறீங்க? கானா வினோத்துக்கு பணம் கிடைச்சிருச்சுன்னா? இல்ல. நம்ப போட்ட பிளான் பக்காவா சக்சஸ் ஆயிடுச்சுன்னும், பாக்ஸ் எடுக்க வச்சுட்டோமோன்னு சொல்ட்டு ஒரு ஒரு மெதப்புல சிரிக்கிறாங்க. இந்த பாக்ஸ் எடுத்ததும் எவ்ளோ சந்தோஷம். கானா வினோத்துக்கு இல்ல. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. ஒரு சிலர் தான் ரம்யா, திவ்யா, அவங்கள மட்டும் கெமி அவங்கள மட்டும் அப்படியே ஃபீல் பண்றாங்க. மத்த எல்லாருக்கும் ஃபீல் பண்ற மாரி நடிக்கிறாங்களே தவிர, உள்ளுக்குள்ள அவ்ளோ சந்தோஷம். விக்கல்ஸ்லாம் சொல்ல முடியல. அவ்ளோ சந்தோஷத்த உள்ள அடக்கிட்டு வச்சுட்டு வெளிய ஃபீல் பண்ற மாரி காமிக்கிறாரு. அந்த மாரி மூஞ்சி வச்சிருக்காரு அவரு. ஆனா ஒரு சிலர் உண்மையாவே ஃபீல் பண்ணாங்க. ரம்யா, வினோத், சபரி, திவ்யா இவங்கலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அரோராலாம் தலையே நின்னு டான்ஸ் தான் ஆடல. அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க. பாக்ஸ் எடுத்துட்டாருன்னு. என்ன நெனப்பு தெரியுமா மேடம்க்கு? நம்ம டைட்டில் அடிச்சுருவோம் அப்டின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. ஏங்க நீங்கலாம் பக்கத்துல கூட வர முடியாதுங்க. டைட்டில தொட்டு கூட பார்க்க முடியாதுங்க. இந்த மாரி படத்துல ஒரு டயலாக் வரும் பாரு. அது பக்காவா சூட் ஆகுங்க. இவரு என்ன டயலாக்னா, அந்த "எம்மா நல்லா பேசி, பேசி, பேசி செஞ்சுட்டல" அந்த டயலாக் தாங்க. ஏன் இப்டி கேட்குறீங்கன்னா, கானா வினோத் பாக்ஸ் எடுக்கிற மைண்ட் செட்டே இல்ல. அவரு நெறைய இடத்துல பேசியிருக்காரு. அந்த பாக்ஸ் மேல அந்த அளவுக்கு ஈடுபாடே இல்ல. மேடம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்கத்திலேயே இருந்து சும்மா பேசி, பேசி மைண்ட் வாஷ் பண்ணியிருக்காங்க. கானா வினோத்த. பாக்ஸ் நான் எடுத்துருவேன், நான் எடுத்துருவேன், எடுத்துருவேன். ஏம்மா எடுத்து தொலையேம்மா! உன்ன யாரும்மா எடுக்க வேணாம் சொன்னா? அப்படியே பக்கத்துல இருந்து எடுத்துருவேன், எடுத்துருவேன், எடுத்துருவேன் சொல்லி சொல்லியே கானா வினோத்துக்கு ஒரு மைண்ட் செட்ட மாத்திருக்காங்க. ஒரு சில வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம அரோரா கானத்த பக்கத்துல உட்கார வச்சுட்டு, அவங்க எப்போனா எடுத்துரலாம். அந்த சீசன்ல அவங்க எடுத்தாங்க. இந்த சீசன்ல இவன் எடுத்தாங்க. 18,000 எடுத்தாங்க. 16,000 எடுத்தாங்க. போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து எடுத்தாங்க. அப்படிலாம் என்னமோ சொல்றாங்க. அடிச்சு உடுறாங்க நல்லா. அது மட்டும் நல்லாவே தெரியுது. கண்டிப்பா பக்கத்திலேயே இருந்து மண்டைய குழப்பி, கன்ஃப்யூஸ் பண்ணாம, அவர் பாட்டுன்னு சந்தோஷமா பாட்டு பாடிட்டு விட்டிருந்தா, டைட்டில கண்டிப்பா தட்டி தூக்கியிருப்பாரு. இந்த கூட ஒண்ணு வச்சிருக்காங்களே, அரோரான்னு சொல்லிட்டு, அரோகரா போட்டுச்சுங்க டைட்டிலுக்கு, கானா வினோத்துக்கு. போங்க ஃபீலிங்கா இருக்குங்க. வாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.